ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் பவர் ஆஃப் எஸ் மூவி வந்து ஹங்கமா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கு 10 மணிக்கு, அதாவது சண்டே 10 மணிக்கு காலையில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அந்த பவர் ஆஃப் எஸ் மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக போக்கிமான் ஹம்மேரே தம்னு போட்டிருக்காங்களே, அது என்னது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். கண்டிப்பாக தோணணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹங்கமா பொறுத்தளவில் அவனை வந்து டைட்டிலையே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவானுங்க. இப்போ நீங்கள் டிஸ்னி சேனல், இந்தியா டிஸ்னி சேனல் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே தமிழ் லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு டோரிமான் அப்படின்னா அந்த டோரிமானையே அப்படி தமிழில் டோரிமான் அப்படின்னு கொடுப்பான் டிஸ்னி சேனல். ஆனால் நம்மளுடைய ஹங்கமா சேனல் வந்து அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க ஹிந்தி அந்த டைட்டிலுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை வந்து அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. போக்கிமான் பவர் ஆஃப் எஸ்னால் ஹிந்தியில் போக்கிமான் பவர் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்க மாட்டாங்க. பவர் ஆஃப் எஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அவங்க தான். இப்போதைக்கு ஹம் மேரே தம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹிந்தியில். இதுக்கு என்ன அப்படின்னு